இது தீபிகா அருணுடன் கதையோசை. மகாபாரதம் சொல்லாமல் விட்ட சுவடிகள். எழுதியவர் சி. ராஜன். பாகம் 1. புத்திர பீஷ்ம பர்வம். அத்தியாயம் 6. மூத்த மந்திரியின் மறைவும் புதிய முதல் மந்திரியும். வணக்கம் அரசகுமாரரே, தாங்கள் கூப்பிட்டனுப்பினீர்களாமே? அரண்மனை மூத்த வைத்தியர் தேவவிரதனை வணங்கி பணிவோடு வினவினார். ஆமையா, தயவு செய்து அமருங்கள். நான் தங்களை அழைத்தது நமது மூத்த மந்திரி ஜனார்தனரின் உடல்நிலையைப் பற்றி சரியான விவரத்தை தெரிந்து கொள்ளத்தான். தங்களது அனுபவம், திறமை, ஆழமான மூலிகை ஞானம் இவை பற்றியெல்லாம் என் தந்தை என்னிடம் பெரிதும் பாராட்டிச் சொல்லியதுண்டு. ஜனார்தனரின் தற்போதைய நிலைமை என்ன? அவர் மீண்டும் உடல் தேறி பணிக்குத் திரும்ப வாய்ப்பு எத்தனை தூரம் இருக்கிறது என்று வினவினான் தேவவிரதன். வைத்தியர் உதட்டை பிதுக்கி தலையை அசைத்தார். தேவவிரதரே, நான் உண்மையை உடைத்து சொல்லிவிடுகிறேன். என் மருந்துகள் எதுவும் அவரிடம் வேலை செய்யவில்லை. முதுமையின் தாக்கத்தால் அவர் உடல் தளர்ந்தும் தேய்ந்தும் போயாயிற்று. அவரது நாடி விழுந்து கொண்டே இருக்கிறது. அவரது நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன. அது 1 வாரமோ 1 மாதமோ, அது இறைவனின் சித்தம். அவரது நினைவு சக்தி எத்தனை தூரம் வலிமையாக இருக்கிறது? அவரிடம் நான் போய் பேசிக் கொண்டிருந்தால் அது அவரது உடல்நிலையை பெரிதும் பாதிக்குமா? நான் பார்த்தவரை அவர் உடல்தான் தளர்ந்து வருகிறதே தவிர அவரது நினைவாற்றல் பிசகிப் போகவில்லை. அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கிறது. ஆனாலும் சுமார் அரை முகூர்த்தமோ 3/4 முகூர்த்தமோ அவருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதால் ஒன்றும் பாதிப்பு வந்துவிடாது. உண்மையை சொல்லப்போனால், நீங்கள் போய் அன்புடன் அவர் அருகில் அமர்ந்து பலதும் பேசினால் அவருக்கு அது ஒரு புதிய உற்சாகத்தை தரக்கூடும். முதியோர்களிடம், குறிப்பாக நோயாளிகளிடம் யாரும் ஆறுதலாய் வந்து பேசுவதென்பது அரிதாகிவிட்ட காலமல்லவா இது? என்றார் தலைமை வைத்தியர். நன்றி வைத்தியரே, இதை தெரிந்து கொள்ளத்தான் கூப்பிட்டேன் என்று சொல்லி அவருக்கு விடை கொடுத்தான் தேவவிரதன். அடுத்த ஒரு 10 நாட்கள் தேவவிரதன் தொடர்ந்து தினந்தோறும் முதன் மந்திரியை அவரது வீட்டில் சென்று கண்டு அவரிடம் பேசினான். நாட்டு நடப்பு, நிர்வாக விவரங்கள், நாட்டின் பொருளாதார நிலைமை, வெளி விவகாரங்கள், எல்லைப்புறங்களின் நிலைமை என்று பற்பல விஷயங்களையும் அவரிடம் பேசித் தெரிந்து கொண்டான் தேவவிரதன். அவரது கணிப்பின்படி அரசாங்க நிர்வாகத்தில் இருக்கும் பெரும் அதிகாரிகளில் யார் யார் முற்றிலும் நம்பத் தகுந்தவர்கள், அண்டை நாடுகளில் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடுகள் எவை, எப்போதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாடுகள் எவை, ஒற்றற்படையின் அமைப்பு, அதன் செயல்பாடுகள், யார் யார் முற்றிலும் நம்பத் தகுந்த தேச விசுவாசிகள் என்றெல்லாம் பலதையும் அவரிடமிருந்து தெரிந்து கொண்டான் தேவவிரதன். அவர்களது சந்திப்புகள் எல்லாமே வேறு யாரும் உடன் இல்லாது தனியாகவே நடந்தன. ஜனார்தனருக்கு பேசுவது சிரமமாக இருந்தாலும் தேவவிரதனுடன் பேசுவதில் அவர் பெரும் உற்சாகம் காண்பித்தார். ஆர்வம் மிக்க மாணவன் போல பணிவுடனும் மிகுந்த புத்தி கூர்மையுடனும் அவரிடம் பல கேள்விகளும் கேட்டு அவரது பதில்களை அவன் உள்வாங்கிக் கொண்ட விதமும் ஓலைகளில் குறிப்பு எழுதி கொண்ட விதமும் அவருக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. பல ராஜ ரகசியங்களையும் அவர் அவனுடன் பகிர்ந்து கொள்ளத் தயங்கவில்லை. அப்படி ஒரு நாள் அவன் மந்திரியைக் காணச் சென்றபோது அவர் உடல் பெரிதும் தளர்ச்சியுற்றிருந்தது. மூச்சு சற்று கூடுதலாக இரைத்தது. உடன் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு இளைய மருத்துவர் இன்று உரையாடல் வேண்டாமே என்று தேவவிரதனிடம் சைகை காட்ட அவன் மந்திரியிடம், ஐயா, இன்று உங்களை சிரமப்படுத்த வேண்டாம் என்று நினைக்கிறேன். உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள். நாளை வருகிறேன் என்றான். முதன் மந்திரி அவன் கையை சட்டென்று பிடித்து அவனை ஆசனத்தில் அமர்த்தினார். அவர் குரல் மங்கியிருந்தது. பேச்சில் நடுக்கம் இருந்தது. மகனே, இரு இரு, போகாதே. தினம் தினம் உன் வரவுக்காகவும் உன்னுடன் பேசவும் தான் நான் இன்னும் உயிரை பிடித்து கொண்டு கிடக்கிறேன். உன்னை பார்க்கும்போதெல்லாம் என் நெஞ்சு நிறைகிறது. நீ நீ உன் அப்பனைப் போலில்லை. உன் பாட்டனாரை நீ எனக்கு நினைவூட்டுகிறாய். அவர்தான் உன்னைப் போலவே புத்திசாலி, ஆற்றல் மிக்கவர். இந்த குருஜாங்கல நாடு இன்று இப்படி அசைக்க முடியாத ஒரு தேசமாயிருப்பது அவரால்தான். உன் தந்தை அவர் வேறு விதம். அவருக்கு அதிர்ஷ்ட தேவதை மட்டுமே துணையாக இருந்தாள். அதனால் அவர் காலம் அந்த புறத்திலும் வேட்டைகளிலுமே போயாயிற்று. மந்திரி சற்று நீண்ட நேரம் இருமினார். பின் தொடர்ந்து, இது வருங்காலம் இப்படியே இருக்காது. நீ நீ மட்டும்தான் இந்த தேசத்தை கட்டி காக்க முடியும். நீ ஒருவனே அதற்கு பூரணமாய் தகுதியுள்ளவன். ஒரு மன்னனுக்கு ஒற்றர்கள் தரும் தகவல்கள், தகுதியான மந்திரிகளின் ஆலோசனை, தனது சொந்த அனுபவ ஞானம்,
கூடவே சாஸ்திர ஞானம் எல்லாமே அவசியம். நீ நம் குலகுருவிடம் செல். அவரிடம் அர்த்த சாஸ்திரம், ராஜநீதி, ராஜதந்திரம் போன்ற பல அபூர்வமான அறிவு கருவூலங்கள் ஓலைச்சுவடிகளாய் இருக்கின்றன. நீ அவற்றையும் ஆழ்ந்து படிக்க வேண்டும். இனிமேல் என்னால் அதிகம் பேச முடியாது. உனக்கு இவற்றை சொல்லித்தரவும் காலமில்லை. நீயே சொந்தமாய் படித்தரே தேவவ்ரதா. உனக்கு மங்களம் உண்டாகட்டும். உனக்கு நீண்ட ஆயுள் உண்டாகட்டும். உன்னால் இந்த தேசம் மேலும் சுபிட்சமடையட்டும் என்று அவனது தலையில் கை வைத்து ஆசி வழங்கினார். அவருக்கு மூச்சு மேலும் இரைத்தது. நெஞ்சில் ஒரு நிறைவும் அதே சமயம் ஏதோ ஒரு வேதனையும் பிசைய தேவவ்ரதன் அரண்மனைக்கு திரும்பினான். அன்று இரவே ஜனார்தனர் இறைவனடி சேர்ந்துவிட்ட தகவல் வந்து சேர்ந்துவிட்டது. அரசு மரியாதைகளோடு ஜனார்தனருக்கு இறுதிச் சடங்குகள் நடந்து முடிந்த கையோடு மன்னர் அரச சபையை கூட்டினார். அவையோர்களே, நமது மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரியவராய் கடந்த 50 ஆண்டுகளாய் எனது தந்தையாரின் காலத்திலிருந்தே தொடங்கி நம் தேசப்பணியை செய்து வந்த முக்கிய மந்திரி ஜனார்தனரின் மரணம் நமக்கெல்லாம் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும். தமது அகால மரணத்தின் மூலம் ஜனார்தனர் தாம் திறமையாக செய்த நிர்வாகப் பொறுப்பை எனது தலையில் சுமத்திவிட்டு சென்று விட்டார். என்ன செய்ய என்று மன்னர் சற்றே மன நெகிழ்ச்சியுடன் சொன்னார். தொடர்ந்து மன்னர், அன்னாரின் ஆத்மாவுக்கு நம் அவையின் சார்பில் மௌன அஞ்சலி செலுத்துகிறோம். அன்னாரின் ஆத்மா வைகுண்ட பதவியை அடைந்திருக்கும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. உங்கள் முன் இன்று நான் மிக முக்கியமான சில அரசாங்க முடிவுகளை அறிவிக்க இருக்கிறேன். முதலாவதாக, நமது அடுத்த முக்கிய மந்திரியை தேர்ந்தெடுத்து அறிவிக்கும் முன்பாக பரம்பரையாய் நமது அரசாங்க சேவையில் ஈடுபட்டு வந்திருக்கும் ஜனார்தனரின் குடும்பத்திற்கு நம் மரியாதையை தெரிவிக்கும் முகமாக அவரது மகன் ஞானசேகரனை தற்காலிக முதலமைச்சராக இன்று நான் அறிவிக்கிறேன் என்றார் மன்னர். அவையில் உடனே பலரும் கசகசவென்று இதைப் பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் ஒலி எழுந்தது. மன்னருக்கு அடுத்து ஒரு தாழ்வான ஆசனத்தில் அமர்ந்திருந்த தேவவ்ரதன் இதை ஒரு புன்சிரிப்புடன் கவனித்துக் கொண்டிருந்தான். இந்த அறிவிப்பு அவனது விருப்பப்படிதானே நடந்தது. இதை சற்றும் எதிர்பாராத ஞானசேகரன் பெருத்த ஆச்சரியத்துடன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்து மன்னரை நோக்கி கும்பிட்டு அவையினரையும் கும்பிட்டு வணங்கினான். மன்னர் தொடர்ந்து பேசினார். அடுத்து எனது மகன் தேவவ்ரதனுக்கு அடுத்த மாதமே இளவரசு பட்டம் சூட்டி மேலும் அதிக ஆட்சிப் பொறுப்புகளை அவனிடம் விட தீர்மானித்திருக்கிறேன். இப்போது அவையில் பெரும் கரகோஷம் எழுந்தது. இளவரசர் தேவவ்ரதர் வாழ்க என்று ஒரு இளைய அமைச்சர் எழுந்து கூவ அவையோரெல்லாம் வாழ்க வாழ்க என்று கூவினார்கள். தேவவ்ரதன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்து தந்தையையும் அவையோரையும் கும்பிட்டு வணங்கினான். மன்னர் தொடர்ந்தார். உண்மையில் தேவவ்ரதனை உடனேயே இளவரசு பட்டம் சூட்டி அவனிடம் அதிக பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் என்பதே காலம் சென்ற மந்திரி ஜனார்தனரின் விருப்பமாக இருந்தது. ஆயினும் தேவவ்ரதன் தன்னை தயார்படுத்திக் கொள்ள கால அவகாசம் கேட்டதால் நான் ஒப்புக்கொண்டேன். அரண்மனை ஜோசியர் வரும் மாதத்தில் ஒரு நல்ல நாள் பார்த்து தரட்டும். அவனுக்கு இளவரசு பட்டம் சூட்டிய கையோடு அவனை எல்லைப்புறங்களுக்கு அனுப்பி நமக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அண்டை நாடுகளோடு உறவுகளை மேம்படுத்தவோ அல்லது அவசியமென்றால் போர் தொடுத்து அவர்களை அடக்கவோ செய்யும் முக்கிய பொறுப்பை அவனுக்கு அளிப்பது என் உத்தேசம். அது முடிந்ததும் தொடர்ந்து நாடெங்கும் நமது மக்கள் நலத் திட்டங்கள் செம்மையாக செயல்படுகின்றனவா என்பதை நேரடியாகச் சென்று பார்வையிடுவதற்கும் அவனை பணிக்க இருக்கிறேன். அப்படி குறைந்தது 2-3 ஆண்டுகளாவது அவன் வெளியுலக அனுபவம் பெற்று திரும்ப வேண்டும் என்பது எனது அவா. அதுவரை முன்போல் அல்லாது நானே நேரடியாக உள்நாட்டு நிர்வாகத்தில் அதிகம் கவனம் செலுத்தவிருக்கிறேன். அவை கலைந்தது. நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு பெருமையுடன் ஞானசேகரன் வெளியே வந்தபோது பலரும் ஓடி வந்து அவனுக்கு தமது வாழ்த்துக்களைச் சொன்னார்கள். சில மூத்த மந்திரிகள் அவனுக்கு வாழ்த்து சொன்னபோது அவர்களது முகத்தில் தெரிந்த ஏமாற்றத்தை அவன் கவனிக்க தவறவில்லை. அவனை வீட்டிற்கு கூட்டிச் செல்ல அரசாங்க ரதம் தயாராய் வந்து நின்றது. அதில் அரச குடும்பத்தினரின் பாதுகாப்புப் படையின் சீருடை தரித்திருந்த ஒரு ஆயுதமேந்திய வீரன் தனக்காக காத்திருப்பதைக் கண்டான் ஞானசேகரன். இவனா? இவன் வீரசேனன் அல்லவா? அரசு உளவுப்படையின் ஒரு முக்கியமான உபத்தலைவனாய் இருப்பவனாயிற்ற இவன். இவன் எங்கே இப்படி? தன்னை வணங்கி விரைப்பாய் நின்ற வீரசேனனிடம் ஞானசேகரன், நீ வீரசேனன் அல்லவா? இங்கே எப்படி என்று கேட்டான். மந்திரியாரே, இது மன்னர் எனக்கு தந்துள்ள பணிமாற்றம். இன்று நாடு இருக்கும் சூழலில்
இளம் வயதில் முதல் மந்திரி பதவியை ஏற்றுள்ள தங்களின் உயிருக்கு தங்களை பிடிக்காதவர்கள் ஆபத்து உண்டாக்கக்கூடும் என்பதால் மன்னர் என்னை உங்களது மெய்க்காப்பாளராக நியமித்துள்ளார். எப்போதும் உங்களுடன் நிழல் போல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பளிக்க வேண்டும் என்பது அரசாங்க உத்தரவு என்றான் அவன். என் தந்தை முக்கிய மந்திரியாக இருந்தபோது இதுபோன்ற நடைமுறை ஏதுமில்லையே, இது என்ன புதிதாய் என்ற சிந்தனை ஓடியது மந்திரி குமாரனுக்கு. ஆயினும் இது தனக்குத் தரப்பட்ட ஒரு மாபெரும் கௌரவம் என்றே அவனுக்குத் தோன்றியது. நெஞ்சை இன்னும் நிமிர்த்திக் கொண்டு அவன் தேரில் அமர தேர் வீடு நோக்கி விரைந்தது. பாவம் அவனது ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அருகிலிருந்து உளவு பார்ப்பதற்காய் வருங்கால இளவரசன் தேவவிரதன் செய்திருந்த ஏற்பாடு அது என்பது அவனுக்குத் தெரிய நியாயமில்லை. வீடு வந்து சேர்ந்ததும் வீரசேனன் தன் இடுப்பிலிருந்த ஒரு ஓலையை எடுத்து மந்திரி குமாரனிடம் கொடுத்து, மன்னர் இதை கொடுக்கச் சொன்னார் என்றான் மரியாதையுடன். அதில், ஞானசேகரரே, தாங்கள் தந்தையை இழந்த துயரத்தில் இருப்பீர்கள். கூடவே அவரது ஆன்மாவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய 13 நாள் சடங்குகளும் இருக்கின்றனவே, அவற்றை முடித்துவிட்டு நீங்கள் முதன் மந்திரி பொறுப்பை ஏற்றால் போதும். சடங்குகள் சிறப்பாக நடக்கவும் தந்தையின் நற்கதிக்காக தேவையான தான தர்மங்கள் செய்யவும் அரசாங்கமே தாராளமாக நிதியுதவி செய்யும். கவலை வேண்டாம். மன்னரின் சொற்படி தேவவிரதன் என்று எழுதியிருந்தது. படித்ததும் ஞானசேகரனுக்கு பெரும் நிம்மதியாயிற்று. அரசாங்க செலவிலே தான தர்மமா? நல்லது நல்லது. தனக்கு மிஞ்சித்தானே தானமும் தர்மமும். இந்த செலவுக் கணக்கிலும் புகுந்து விளையாட முடியுமே. 13 நாட்கள் நீத்தாருக்கான சடங்குகளையெல்லாம் செய்து மீண்டும் சுபத்தை ஏற்கும் 14வது நாள் சடங்கையும் செய்து முடித்தான் ஞானசேகரன். அடுத்த நாள் அரண்மனைக்குச் சென்று பொறுப்பை ஏற்கத் தயாராய் இருந்தபோது அவனுக்கு அரசாங்க முத்திரை பதித்த முக்கியமான அரச கட்டளை ஒன்று வந்து சேர்ந்தது. நேயர்களே, இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதையோசை தீபிகா அருண்.